اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا ربنا زدنا علما. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரும் கிருபையால் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் குறிப்பாக வரக்கூடிய ரமதானிலே நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான ஒரு சில தீர்வுகளையோ அல்லது பதில்களையோ இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று படிக்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளியிலே நுழைகிறார். அவரோடு சேர்ந்து மற்றொரு நபர் நுழைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் அந்த நபர் கூறுகிறார். தொழுத பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சலாம் கூறுகிறார். சலாம் கூறியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு சலாம் கூறிவிட்டு ஃபஸல்லி ஃபஇன்னக துஸல்லி, திரும்புங்கள், போய் தொழுங்கள், நீங்கள் தொழவில்லை கூறுகிறார். பிறகு மீண்டும் செல்கிறார், தொழுகிறார், வருகிறார், சலாம் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு ஃபஸல்லி ஃபஇன்னக துஸல்லி, செல்லுங்கள், நீங்கள் தொழவில்லை, நீங்கள் தொழுங்கள். இப்படியாக 3 முறை நடக்கிறது. இறுதியாக அந்த நபர் கூறிவிட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இதை தவிர வேறு எதையும் எனக்கு என்ன அறிந்திருக்கவில்லை, ஆகவே ஆகவே எனக்கு கற்றுத்தார்கள் என்று கூறுகிறார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன நீங்கள் தொழுகைக்கு இருக்கிறீர்கள், வயதாகும் தரிசரா பக்கரமா தயசம் பக்கத்தில் நீங்கள் தொழுகைக்கு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். உங்களுக்கு இயற்ற சூறாவை ஓதுங்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். புரிகிறதா? இப்படியாக அந்த தொழுகையுடைய முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸில் நமக்கு தெரியக்கூடிய அம்சம், ஒரு இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு. முஸ்லிம்களுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வம் மட்டும் என்ன போதாது. அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஒப்பு கொள்ளப்படுவதற்கு அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது. என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையிலே அந்த இபாதத் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர் தொழுது வருகிறாரே, அவருடைய ஆர்வத்தை பாராட்டலாம் என்று பாராட்டவில்லை. மாறாக என்ன கூறினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழவில்லை என்று கூறினார்கள். நீங்கள் என்ன செய்யவில்லை? தொழுகவே இல்லை. நீங்கள் தொழுவது தொழுகை அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும்